சூன்யமுத்திரை. நடுவிரலை கட்டை விரலின் அடிப்பகுதியில் வைத்து கட்டை விரலால் அழுத்த வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். நன்மைகள்: காது கேளாமை, நீர் வடிதல், காது வலி, காது அடைத்தல் போன்றவளை சரி செய்கிறது. பிருத்திவி முத்திரை. பெருவிரல் மற்றும் மோதிர விரலின் நுனிப்பாகம் தொட்டு கொண்டிருக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். நன்மைகள்: உடல் மற்றும் மூளை சற்கள் ஊக்கம் தருகின்றன. வருணமுத்திரை. சுண்டு விரலின் நுனியை கட்டை விரலின் நுனி தொட்டு கொண்டிருக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். நன்மைகள்: தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகின்றன. தோல் வறட்சி, முகப்பருக்கள் வராமல் தடுக்கப்படுகின்றன. சூரியமுத்திரை. மோதிர விரலை கட்டை விரலின் அடிப்பாகத்தில் வைத்து மெதுவாக அழுத்த வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். நன்மைகள்: வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறது. உடலின் வெப்பத்தை அதிகரித்து ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. திராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் இரண்டையும் மடக்கி கட்டை விரலின் நுனியை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். நன்மைகள்: கண் கோளாறுகளை நீக்கி ஒளியை அதிகரிக்க செய்கிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. அபானமுத்திரை. மோதிர விரல், நடுவிரல் இரண்டையும் மடக்கி கட்டை விரலின் நுனியை தொட்டு கொண்டிருக்குமாறு வைக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். நன்மைகள்: மலச்சிக்கல், மூலநோய் மற்றும் வாயு தொல்லையை போக்குகிறது. உடலில் உள்ள தேவையற்ற கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது. அபான வாயு முத்திரை. மோதிர விரல், நடுவிரல் இரண்டும் கட்டை விரல் நோயை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆள்காட்டி விரல் கட்டை விரலின் அடித்தாளத்தை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். சுண்டு விரல் நேராக இருக்க வேண்டும். நன்மைகள்: இதய நோய்கள் சரி செய்கிறது. இரத்த ஓட்ட மண்டலம் சீராக்குகிறது. லிங்கமுத்திரை. இரண்டு கைகளையும் சேர்த்து பிடித்துக் கொண்டு இடக்கட்டை விரலை மட்டும் நிமிர்த்தி கொள்ள வேண்டும். நன்மைகள்: உடலில் உள்ள அதிகமான சூட்டை சமன்படுத்துகிறது. கபத்தை அகற்றுகிறது. ஜலதோஷம், ஆஸ்துமா பிரச்சனைகளை சரி செய்கிறது. வறட்டு இருமல், நீர்க்கட்டு பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. ஆதிமுத்திரை. கட்டை விரலை உள்ளங்கை நோக்கி மடித்து மற்ற 4 விரல்களால் மூடி வைத்துக் கொள்ளவும். நன்மைகள்: உயிரோட்டம் மேம்பட்டு முறைப்படுத்தப்படுகிறது. சின்முத்திரை அல்லது ஞானமுத்திரை. கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் நுனிகள் இரண்டும் தொட்டு கொண்டிருத்தல் வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். நன்மைகள்: தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த உதவுகிறது. மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. தலைவலி, தூக்கமின்மை, கவலை, கோபம் ஆகியவற்றை போக்குகிறது. வாழ்க விஜயம்.